பேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் நிறைய வழக்குகள் தொடர்ந்தார். எல்லா வழக்குலையும் பார்த்தீங்கன்னா தோல்வியை தான் சந்திச்சார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சசிகலா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கினு சொன்னாங்க. திடீர்னு இந்த கொடநாடு விஷயம் கையில் எடுத்திருக்காங்க. கொடநாட்டில் என்னென்ன ஃபைல் என்னென்ன பென்ட்ரைவ் இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சசிகலாவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஏதாச்சும் காணா போன விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இது மிகப்பெரிய லெவலில் தெரிய வரதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்ற மாதிரி சசிகலா செயல் வந்தோடனே பார்த்தீங்கன்னா பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. சசிகலாம் பார்த்திங்கன்னா கொடநாட்டுக்கு போவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பரவலாக நியூஸ் வந்துச்சு. பட் அதெல்லாம் நடக்கவே இல்லை. சசிகலா இப்போ சில உண்மைகள் தெரிய வந்திருக்கு, என்னென்ன காணாமல் போயிருக்குன்னு சொல்லிட்டு. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அட்டாக் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடைத்தேர்தல் போட்டியிடறதுக்கு முக்கியமான காரணம் ஸோ அதிமுகவை பார்த்திங்கன்னா மிரட்டுறதுக்கு இந்த கொடநாடு ஒரு வழக்கை வச்சு பார்த்திங்கன்னா மிரட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அப்போ கொடநாடு வழக்கு சம்மந்தப்பட்டவங்க கட்சியில் இருக்காங்க, அதனால தெளிவாக தெரியுது. அப்போ எடப்பாடி பழனிசாமின்ற பேர் சொல்லாமல் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த கொடநாடு விஷயத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் மிரண்டு போயிருக்காரு. ஸோ நிறைய முன்னாள் அமைச்சர்கள் இப்போ டி ஜெயக்குமார் பேட்டி கொடுக்கும்போது கூட சொல்லியிருந்தார், சசிகலாவுக்கும் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி பேட்டியில் கூட சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனால் வீரமணி முன்னாள் அமைச்சர் வீரமணி பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு, அவங்க ரெண்டு பேருமே சசிகலாவும் ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா கட்சி ஒன்றிணையணும், ஓபிஎஸ் தலைமை ஏற்றுக்கிட்டா கட்சிக்குள்ளே வரலாம், கட்சிக்குள்ளே வந்துட்டாலே எல்லாருமே சசிகலா பக்கம் தான் போவாங்க, எடப்பாடி பழனிசாமி பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் சொல்கிறாங்க. ஏன்னா நிர்வாகிகள் எல்லாட்டையும் பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சிட்டாங்க. சும்மா இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாத்துக்கு ஆலோசனை பண்ணுறதுக்கு சும்மா ட்ரெய்லர் விட்ருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட மூஞ்சி மாறுது எப்போ பார்த்திங்கன்னா அந்த கொடநாடு விஷயம் இழுக்கும்போது. ஸோ இப்போ ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா சசிகலாவோட இணைய போகிறார். 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆலோசனை போயிட்டு ஸோ 21ஆம் தேதி பார்த்திங்கன்னா இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சசிகலாவோட பார்த்திங்கன்னா கை கோர்த்து அதிமுக கைப்பற்றதில் பார்த்திங்கன்னா மும்முரமாக செயல்பட ஆரம்பிச்சார். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.